கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலிருந்து ஏசப்பா சொன்ன உவமைகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி தியானிக்க போகிற உவமை 2 குமாரர்களை பற்றி. மத்தேயு 21 அதிகாரம் 28லேருந்து 31 வசனம் வரைக்கும். ஒரு தகப்பனாருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறத பார்க்குறோம். 2 குமாரர்களிடத்துலையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் தகப்பன் வேலை செய்ய அழைக்கிறாங்க. மூத்த மகன் மாட்டேன்னு சொல்லிட்டு பின்பு மனஸ்தாவப்பட்டு நிற்கிறத பார்க்குறோம். இளையகுமாரை போறையான்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2 பேரில் தகப்பனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றினாங்கன்னு பார்க்கும்போது மூத்த மகன் தான் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த ஊமையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம், அந்த தகப்பன் பிள்ளைகளை தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அழைக்கிறது போல் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொரு மேலேயும் அவருடைய படைப்பில் இந்த உலகத்தில் பரலோக சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா அழைச்சி கொண்டே இருக்காங்க. ஏன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைச்சி கொண்டே இருக்காங்க. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்துட்டுருக்கோமா, இல்லட்டா அந்த இளையகுமாரனை போல் சித்தம் அறியாத பிள்ளைகளாய், உணர்வில்லாத பிள்ளைகளாய், நம்ம மேலே என்ன சித்தம் இருக்குன்னு தெரியாமே நம்ம அறியாத பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, நம்ம காலத்தை வீணடித்து வாழ்ந்துட்டுருக்கோமா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாவில் ஃபஸ்ட்டு ஜீவன் வேணும். அந்த ஆத்துமா நம்ம ஜீவனுள்ளதாக இருக்கா? நம்ம ஆண்டவருக்காக இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? நம்ம இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுறாரா? ஏன்னா வேதத்தில் சொல்லுது, சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அந்த ஆத்துமா ஜீவனுள்ளதாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அந்த வார்த்தை நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும். அந்த வார்த்தை நம்மளை வழி நடத்தும். அந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் நம்ம உட்கொள்கிறோமா, இல்லட்டா அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்கிறோமா? இளையகுமாரனை போல் மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனத்தில் சொன்னது போல், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நம்ம அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழும்போது ஆண்டவருக்காக நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே வாழ முடியாது. பிரயோஜனமற்ற வாழ்க்கை. ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக தான் வாழ முடியும். ஆனால் நம்ம மேலே வைத்திருக்கிற சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. நம்ம சரீரத்தில் ஜீவன் இருந்தால் தான் நம்ம எதையும் பார்க்க முடியும், எதையும் செய்ய முடியும். அதே போல் ஆவியில் நம்ம ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் அவருக்காக அவருடைய சித்தத்தை நம்ம மேலே வைத்திருக்கிற சித்தத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும். அவரோடு இணைந்திருக்கணும். அனுதினமும் யோவான் 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுக்க முடியும், நிலைத்திருக்கலைன்னா கனி கொடுக்க முடியாது. அந்த நிலைத்திருத்தல், ஆண்டவரோட நம்ம நிலைத்திருந்த அந்த ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவருடைய சித்தத்தை முழுமையான கனி கொடுக்க முடியும், முழுமையான அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்பிதாவானவர் நம்ம மூலமாக மகிமைப்படுவாராம். சீசர்களாக நம்ம வாழ முடியும். அவருடைய பரலோக ராஜ்யம் வரும்போது நம்மளை குறித்து சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியும். அவங்க சாட்சி கூறுறதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த நாட்கள் வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த உலகத்தில் காண்ற இந்த உலகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்ந்தோன்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜீவனை ஆத்துமாவை உயிர்ப்பித்து நம்ம மேலே வைத்திருக்கிற சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது அந்த நாட்களில் நம்ம மிகுந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழலாம். நம்ம ஒவ்வொருவரும் நாட்களை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமா, பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா? நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாய் நம்மளை அனுதினமும் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.